ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் புதுசாக ஒரு பூரி தாங்க செய்ய போகிறோம். சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா சைட் டிஷ் எதுவும் இல்லாமல் இந்த பூரி வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. இது எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாங்க. இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லா சேனலை பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இப்போ நான் ஒரு 3/4 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. இதை நம்ம இந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட ஓமம் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுக்கிறேங்க. இதை வந்து நல்லா நசுக்கி நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூட நசுக்கி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நம்ம இது கூட தனி மிளகாய்த்தூள் இருந்தாலும் பரவாயில்லைங்க, இல்லை குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தாலும் பரவாயில்லைங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்குங்க. கரம் மசாலா சேர்த்தாத குழம்பு மிளகாய்த்தூளுங்க 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நைஸாக இருக்கிற அரிசி மாவு வந்து குரணை இல்லாத அரிசி மாவு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கிறேங்க. நல்லா கிறிஸ்பியாக புஷ்ஷுன்னு அப்படியே இருக்குங்க. அதுக்காக அதை சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம பூரி மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஈவனாக எல்லா பக்கம் படுபடி கலந்தாச்சுங்க. கலந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவை நான் வந்து செஞ்சு காட்டுறதுக்காக கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க. நீங்கள் நிறைய கூட செய்யலாங்க. நைட் டிஃபனுக்கு கூட இது செஞ்சு சாப்பிட்லாங்க. சைட் டிஷ்ஷு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டியதில்லை. இருந்தாலும் நம்ம வைக்கிறனாலும் வச்சுக்கலாங்க. எப்பவும் போல் பூரிக்கு என்ன செய்யுமோ அதெல்லாமே தொட்டு சாப்பிட்லாங்க. இதுக்கு இது டக்குன்னு குழந்தைகளுக்கு செய்யணும் அப்படிங்கிறக்காக வேண்டி இந்த மாதிரி காரப்பொடியெல்லாம் போட்டு செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையும் மணமாகவும் இருக்குங்க. சைட் டிஷ்ஷு எதுவும் வேண்டியதில்லை. குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிட்டு எதுவும் பேசாமல் போயிடுவாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பூரி மாவு மாதிரியே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதில் எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க. இவ்வளோதாங்க. நம்ம நல்லா இதையை ஒன்று சேர்த்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இதை நம்ம ஊறவெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க. இப்படி சின்ன சின்ன குட்டி குட்டி உருண்டைகளாம் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்படி உருண்டைகளாக பிடிச்சி வச்சாச்சுங்க. இதை இப்போ நம்ம பூரியே திரட்டி எடுக்கிற மாதிரியே திரட்டி எடுத்துக்கலாங்க. வச்சு சின்ன சின்ன குட்டி உருண்டைகளாக இருக்கிறனால ஈஸியாக நம்ம அதை திரட்டி எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் திரட்டி எடுத்துக்கலாங்க. திரட்டி எடுத்து எப்படி போடுறேன்னு காட்டுறேங்க. பாருங்கள், நான் திரட்டி எட்டு வந்துட்டேங்க. எண்ணெய் காஞ்சிருக்குதுங்க. இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு உப்பி வந்துருச்சுங்க பூரி. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு நான் காட்டுறேங்க. பாருங்கள், நல்லா புசு புசுன்னு ஓம கார பூரி ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.